நமஸ்தே பச்சோ, 7th ஸ்டாண்டர்ட். இந்த கிளாஸ் வந்து 7th ஸ்டாண்டர்டு. இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்னா தென்னாலிராம். இன்றைக்கி இந்த லெசன் நம்பர் 7ல் தென்னாலிராம். தென்னாலிராம் கதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுட்டி டிவிலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இது என்னென்னு பார்ப்போம். தென்னாலிராமனுடைய ஸ்டோரியில் நம்ம இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். दक्षिण भारत में एक शक्तिशाली राज्य था. दक्षिण साउथ इंडियन நம்ம சக்திசாலி ஒரு ராஜ்யம், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஊர் இருந்துச்சு இல்லையா? उस राज्य का नाम विजयनगर. அந்த ஊர் பேர் என்னது? विजयनगर. विजयनगर के तेनाली गांव में एक साधारण सा व्यक्ति रहता था. அந்த கிராமத்தில் அந்த ஊரில் வந்து தென்னாலிராம்னு ஒருத்தர் வந்து என்ன செய்யணும், சாதாரண सा व्यक्ति रहता था. அவர் இருந்தார். जिसका नाम ராம் था. அவரோட பேர் வந்து என்னது? ராம். அவரோட பேர் என்னம்மா? राम. लोग उसे तेनालीराम कहते थे. அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களில் பீப்புள்ஸில் எப்படி கூப்பிட்டாருன்னா தென்னாலிராம் கூப்பிடுவாராம். रोजगार की तलाश में वह राजधानी आ गई. रोजगाர் டெய்லி என்ன செய்வார், அந்த இதுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருப்பார். ராஜ்கார் இதுமே அவர் இது தேடணுமே வேண்டாம், அவர் வேலையை தேடிட்டு எங்கே வந்திருக்கார்? ரோஜ்கார்னா கி தலாஷ்மி, வேலை தேடி அவர் ராஜதானி கேபிட்டல் அந்த இதுக்கு வந்திருக்காரு. ராஜதானிக்கு நாம் பி விஜயநகர் தான். அந்த கேபிட்டலோட பேர் வந்து விஜயநகர் தான். உன் தினம் விஜயநகர்க்கே மகாராஜா கிருஷ்ணதேவராய் தி. அந்த டைமில் வந்து அந்த ஊர் ராஜா வந்து யார்? மகாராஜா கிருஷ்ணதேவராய். வே படே உதார் வித்யா பிரேமி அவர் கலா பிரிய ராஜா தே. அவர் வந்து எப்படிப்பட்டனா படே உதார்னா அடுத்தவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும். உதார் அப்படின்னா நல்ல இலகிய மனசோடவர். வித்யா பிரேமினா நல்லா படித்தவங்களுக்கு அவர் நல்லா படிக்கணும், நல்ல அறிவு நிறைய வளர்க்கணும் ஒரு எண்ணம் அவருக்கு. கலாப்பிரியை அப்படின்னா அந்த பாட்டு டான்ஸ் அது இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுலலாம் அவருக்கு ரொம்ப நாட்டமாக இருந்துச்சான். இதே மாதிரி தென்னாலிராமனே மகாராஜ்சே முலாகாத் கி. அப்போ தென்னாலிராமன் இந்த டைமில் போய் என்ன செஞ்சிருக்காரு? முலாகாத்னா மீட் பண்ணியிருக்காரு. யாரை? விஜயநகர் ராஜா கிருஷ்ணதேவராயரவை மீட் பண்ணியிருக்காரு. மகாராஜா उसकी बातों से इतने प्रभावित हुए कि उन्होंने उसे तुरंत नौकरी दे दी. அவருடைய பேச்சுவார்த்தையெல்லாம் கேட்டவொடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனனால அவருக்கு வேலை கரெக்டாக கொடுத்துட்டாராம். धीरे धीरे वह महाराज के दरबार में आने जाने लगा. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இந்த டெய்லி வேஜஸ்மே வேலை பார்த்துட்டு இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக இவரை பார்த்து பிடிச்சி அவர் அந்த மகாராஜாவோட உள்ளேயே எப்போ பார்த்தாலும் ராஜா பேலஸ்குள்ள அரண்மனைக்குள்ளே எப்போ வேணால் உள்ள போல் எப்போ வேணால் வெளியே வரலாங்கிற மாதிரி அவர் ஆயிட்டாராம். தர்பார்மே படே வித்வான் அவர் கலாக்கார் தி. அந்த கோட்டையர்ஸில் வந்து நிறைய பெரிய வித்வான்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, கலாக்காரங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட்டும் நிறைய இருப்பாங்க. आनालम तेनालीराम ने उन पर भी अपनी बुद्धिमानी और चतुराई का जिसका सिक्का जमा दिया. थोड़े समय में ही वह दरबारी भी बन गया. எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தாலுமே அவருடைய புத்திசாலித்தனத்தால் அவர் என்ன செஞ்சுருக்காரு? ராஜாவுடைய தர்பாரிலேயே ஒரு மெம்பர் ஆன மாதிரி ஆயிட்டார். அதுக்குள்ளேயே அவரும் ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டார். தென்னாலிராம் கே பாரே மேம் அநேக கஹானியாக பிரசித்திகள். இதில் தென்னாலிராமுடைய கதைகள் வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா? प्रसिद्ध நல்ல ஃபேமஸான கதைகள்லாம் சுட்டி டிவியில் நிறைய போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் தான் சொல்லணும்ல. उनसे पता चलता है कि ये कितना चतुर और बुद्धिमान था. அதில் கதையிலெல்லாம் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ புத்திசாலியானவர், எவ்வளோ கிளவர் அப்படின்னு. अब हमें उसके कहानी में एक देखेंगे. அவர் கதையிலேருந்து ஒரே ஒரு கதை இப்போ நம்ம இதிலேருந்து பார்ப்போமா? एक बार राजा कृष्णदेवराय के दरबार में वाद विवाद चला रहा था. ஒரு நாளைக்கு கிருஷ்ணதேவருடைய தர்பாரில் கோட்டையரில் வந்து என்ன ஒரு விவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்ப்போம். राजगुरु ने कहा महाराज धनवानों की तुलना में निर्धन अधिक बेईमान होते हैं. ऐसा नहीं है कि वे जन्म से बेईमान होते हैं, बल्कि वे अपनी निर्धनता या परिस्थितियों के कारण बेईमान बन जाते हैं. இது வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய பெய்மான் புத்தி இல்லாதவங்க நிறையா இருக்காங்க. எதுனா அவங்க கையில் காசு இல்லாதனால தான் அவங்க இப்படி இருக்காங்கங்கிறது கிடையாது. அவங்க ஆக்சுவலாக அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்க அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பரந்து தென்னாலிராம் இஸ் பாத்ஸே சஹமத் நஹிந்தே. ஆனால் இது வந்து தென்னாலிராமுக்கு ஒத்துக்கவே முடியவே இல்லையா. அப்படி பாத்கோ சஹி சித்து கர்னே கேலியே उन्होंने राजा से मुद्राओं से भरे 2 थैले तथा 1 सप्ताह का समय मांगा. ஒரு பணப்பொதின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நிறைய முத்ராவோம்னா சிக்கே காயின்ஸ் இருக்குல்ல, கோல்டு அந்த வெள்ளி காயின்ஸ்லாம் நிறைய இந்த காலத்தில் கொடுப்பாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு எத்தனை கேள்வி உடனே ராஜாசே முத்ராவோம்சே भरे 2 थैले 2 பேக் வாங்கினாராம். அது வந்து 1 வீக் டைமும் கேட்டிருக்கார். ராஜானே தென்னாலிராம் கி பிரார்த்தனா ஸ்வீகார் கர்லி. அவர் சொன்னதை அவரும் ஏற்றுக்கிட்டார். புரிஞ்சாமா? இப்போ இன்னொரு தடவை நான் ரீட் பண்ணிவிடுறேன். தென்னாலிராம் லெசன் நம்பர் 7 தென்னாலிராம்.
दक्षिण भारत में एक शक्तिशाली राज्य थे। उस राज्य का नाम विजयनगर था। विजयनगर के तेनाली गांव में एक साधारण सा व्यक्ति रहता था जिसका नाम राम था। लोग उसे तेनालीराम कहते थे। रोजगार की तलाश में वह राजधानी आ गया। राजधानी का नाम भी विजयनगर था। उन दिनों विजयनगर के महाराज कृष्णदेव राय थे। वे बड़े उदार विद्या प्रेमी और कला प्रिय राजा थे। तेनालीराम ने महाराज से मुलाकात की। महाराज उसकी बातों से इतना प्रभावित हुए कि उन्होंने उसे तुरंत नौकरी दे दी। धीरे धीरे वह महाराजा के दरबार में आने जाने लगा। दरबार में बड़े बड़े विद्वान और कलाकार थे। तेनालीराम ने उन पर भी अपनी बुद्धिमानी और चतुराई का सिक्का जमा दिया। थोड़े समय में ही वह दरबारी भी बन गया। श्रीराम ओके नेक्स्ट लाइन है। तेनालीराम के बारे में उन अनेक कहानियाँ प्रसिद्ध हैं। उनसे पता चलता है कि वह कितना चतुर और बुद्धिमान था। अब हमें उसका कहानी में एक देखेंगे। एक बार राजा कृष्णदेव राय के दरबार में वाद विवाद चल रहा था। राजगुरु ने कहा, महाराज, धनवानों की तुलना में निर्धन अधिक बेईमान होती है। ऐसा नहीं है कि वे जन्म से बेईमान होते हैं, बल्कि वे अपनी निर्धनता या परिस्थितियों के कारण बेईमान बन जाते थे। परंतु तेनालीराम इस बात से सहमत नहीं थे। अपने बात को सही सिद्ध करने के लिए उन्होंने राजा से मुद्राओं से भरे 2 दैले तथा 1 सप्ताह का समय मांगा। राजा ने तेनालीराम से प्रार्थना स्वीकार कर ली। ओके अम्मा, இப்போ இந்த லெசனில் இவ்வளோ தான் மிஸ். ஃபஸ்ட் 30 பேஜ் நம்ம 31 மட்டும்தான் நான் நடத்தியிருக்கேன். நாளைக்கு பாக்கி நடத்துகிறேன். சரியா? நிறைய இருக்குது இன்றைக்கி. இதில் ஆப்போசிட்ஸ் மட்டும் இன்றைக்கி படிச்சுப்போம். उल्टे अर्थ वाले शब्द ईमानदार, बेईमान, धन, निर्धन, पास, दूर, गलत, सही, प्रसन्न, अप्रसन्न. இன்னொரு தடவை ईमानदार நேர்மையான, बेईमान ஏமாத்துறவங்க, धन निर्धन, धन பணக்காரன், பணம் இல்லாதவன், புவர், பாஸ்னா பக்கத்தில், தூர்னா தூரம், கலத்னா சஹி கலத் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபால்ஸ் ட்ரூ, प्रसन्न हैप्पी, अप्रसन्न अनहैप्पी. ओके இன்னொரு தடவை ईमानदार, बेईमानदार. उल्टे अर्थ वाले शब्द ऑपोजिट्स हैं. ईमानदार, बेईमानदार, धन, निर्धन, पास, दूर, गलत, सही, प्रसन्न, अप्रसन्न, प्रसन्न, अप्रसन्न. ओके अम्मा, புரிஞ்சது? ஸோ बाकी மீனிங்ஸில் நாளைக்கு மிஸ் சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ, धन्यवाद, बाय, टेक केयर.